வணக்கம் மக்களே, திஸ் இஸ் பிரீத்தி. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஐஸ்வர்யம் 550D டிஎம்டி பாஸ் வழங்கும் இது நம்ம ஏரியா. இன்னைக்கு நம்ம தென்காசியில் இருக்கிற கீழப்பாவூர் பாவூர் சத்திரம் அப்படிங்கிற ஒரு ஏரியாவுக்கு தான் வந்திருக்கோம். சரி, ஓகே, இங்கே யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா நம்மளோட என் கஸ்டமர் டாக்டர் பி அன்பழகன் சார். அவர் வந்து நிறைய படிச்சிருக்காரு. ஸோ அதெல்லாம் அந்த வீடியோவில் நீங்கள் போக போக தெரிஞ்சுப்பீங்க. ஸோ சார் வந்து நம்ம எண்டு கஸ்டமர் இல்லையா? ஸோ சார்கிட்ட போயிட்டு நம்ம ஐஸ்வர்யம் அவங்களுக்கு எப்படி தெரிய வந்துச்சு, அது போக அவங்க வந்து நிறைய படிச்சிருக்காங்க இல்லையா? ஸோ பேசிக்கலி நான் வந்து ஒரு பெரிய கிளவரான ஒரு கேர்ள். ஸோ படிப்பாளி நிறைய பேசலாம். ஸோ வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன் மேடம். சார் வந்தோடனே என்கிட்ட கேட்டாங்க, நீ என்ன படிச்சிருக்க, அவனோட குவாலிஃபிகேஷன் என்ன கேட்டாங்க. பிகாம் சொன்னோன்னே அப்போ சிஏ படிக்கலாம், சிஎம்ஏ படிக்கலாம் அப்படி சொன்னோன்னே, என்ன இவங்க டீச்சர் மாதிரி கொஸ்டின் கேட்காங்களையா அப்படின்னு கேட்ட பிறகு தெரியுது உண்மையிலேயே டீச்சரா சார் சொல்லுங்க. அதுக்கப்புறம் இல்லாமல் அவங்க விசிட்டிங் கார்டு கொடுத்து நான் என்ன படிச்சிருக்கேன்னு பாரு சொன்னாங்க. ஆனால் அவங்க படித்தது நம்ம படிக்கிறதுக்குள்ளேயும் நிறைய நாள் ஆயிரு போல. சார் இவ்வளோ எப்படி சார் படிச்சிங்க? அதுதான் முயற்சி தான். அதாவது நிறைய நாள் படித்தது. நிறைய நாள் எவ்வளோ வருஷமா படிச்சிருப்பீங்க? அதாவது இதில் படித்தது வந்து 5 + 2 + 3 கிட்டத்தட்ட 10 வருஷம் படிப்பு. கிட்டத்தட்ட பிறகு ஒரு 20 ஆண்டுகள் வந்து இந்த நிறைய ப்ரொஃபஷனல் சொசைட்டி அதில் போல வேர்ல்டு லெவலில், நேஷனல் லெவலில், ஸ்டேட் லெவலில் பெரிய பெரிய பொசிஷனில் இருந்திருக்கிறேன். ஓகே ஓகே. ரிசீவ்ட் ஆல்சோ அவார்டு. ஓகே. அந்த இதில் பின்னால் இருக்கும் ஒரு 13 அவார்டு இருக்கும். ப்ரொஃபஷனல் அவார்டு, நேஷனல் அவார்டு அண்ட் இன்டர்நேஷனல் அவார்டு. சூப்பர் சூப்பர் சார். உஸ்பெகிஸ்தான், அது தாய்லாண்ட்லேருந்து வாங்கியிருக்கிறேன். டெல்லியில் போய் வாங்கியிருக்கிறேன், பெங்களூரில் போய் வாங்கியிருக்கிறேன், சென்னையில் போய் வாங்கியிருக்கிறேன், கோயம்புத்தூரில் போய் வாங்கியிருக்கிறேன், பஞ்சாபில் போய் வாங்கியிருக்கிறேன். இந்த மாதிரி வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு துறைகள்லேருந்து எனக்கு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டுன்னு கேள்விப்பட்டீங்க, வாழ்நாள் சாதனையாளர் அவார்டு, அதுவும் நான் வாங்கியிருக்கேன். என்னுடைய ப்ரொஃபஷனில் என்னுடைய பப்ளிகேஷன்ஸ் வந்து 175 ஜேர்னல் பப்ளிகேஷன், இன்டர்நேஷனல் ஜேர்னல்ஸ். அதாவது உலகளாவிய சஞ்சிகைகளில் என்னுடைய ஆராய்ச்சி கட்டுரைகள் 175 எண்ணம் வந்திருக்கு இது வரைக்கும். நிறைய பெரிய பெரிய பேராசிரியர்களுடைய பயோடேட்டா பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்குமா அப்படிங்கிறது தெரியாது. 1-2 பேரை விரல் விட்டு எண்ணலாம். அந்த மாதிரி ப்ரொஃபஷனல்ஸ் தான் இந்த அளவுக்கு ஆராய்ச்சி கட்டுரைகள் வெளியிட்டிருப்பாங்க. அந்த அளவுக்கு நான் செஞ்சுருக்கிறேன். பிறகு ப்ரொஃபஷனல் பாடியில் நேஷனல் லெவல் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் மெம்பர், வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, அந்த மாதிரிலாம் சில இதில் இருந்திருக்கேன். பிறகு எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் மெம்பர், அந்த மாதிரி என்னுடைய ஆக்டிவிட்டீஸ். பிறகு யூனிவர்சிட்டியில்னு பார்த்தாக்கி, அதாவது தமிழ்நாட்டில் எல்லா யூனிவர்சிட்டிக்கும் நான் வந்து எக்ஸாமினர். மத்திய தேர்வாணைக்குழு யூபிஎஸ்சி, அதுக்கு அட்வைசர், செலெக்ஷன் கமிட்டி மெம்பர், எக்ஸாமினர். இந்தியன் என்ஜினியரிங் சர்வீஸ் அப்படின்னு ஒரு எக்ஸாமினேஷன் இருக்குது, இன்ஜினியரிங் எவ்வளோ எழுதலாம். அதுக்கு நான் கொஸ்டின் பேப்பர் செட்டர், வேல்யூவர் அண்டு கிளாஸ் 1 ஆஃபீஸர், செலெக்ஷன் கமிட்டி மெம்பர் ஆஃப் யூபிஎஸ்சி. அதே மாதிரி தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அதில் டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டுன்னு இருக்குது. இப்போ பாலிடெக்னிக்கில், இன்ஜினியரிங் காலேஜில் டீச்சர்ஸாக ஃபஸ்ட் கிளாஸ் ப்ரொஃபஸர் அப்பாயிண்ட் ஆகிறதுக்கு ஒரு எக்ஸாம் எழுதணும். அந்த எக்ஸாம் எழுதுறதுக்குள்ள கொஸ்டின் பேப்பர் செட்டரே நான் தான். இந்த மாதிரி சில நிறைய அசைன்மெண்ட்லாம் எனக்கு தந்திருக்கிறாங்க. அந்த மாதிரி என்னுடைய நான் படித்தது வந்து பிஇ, எம்எஸ் இன்ஜினியரிங், டாக்டரேட்டு. அது பிறகு ஒரு கல்லூரியினுடைய பேராசிரியராகவும் துறைத் தலைவராகவும் இருந்திருக்கிறேன். பிறகு மறுநாளே இன்னொரு பொறியியல் கல்லூரியில் முதல்வர், பிறகு அந்த கல்லூரியுடைய இயக்குனர், பிறகு அந்த கல்லூரியை தன்னாட்சி கல்லூரியாக மாற்றிருக்கேன். கலைஞர் கருணாநிதி தொழில்நுட்ப கல்லூரி, கோயம்புத்தூர். அங்கே 12 வருஷம் ஒர்க் பண்ணேன். மொத்தம் 70 ஆண்டுகள் ஒர்க் பண்ணி அதுக்கு பிறகு ஓய்வு பெற்று என்னுடைய சொந்த ஊருக்கு வந்து குடியேறிருக்கேன். சூப்பர் சார். இதுதான் என்னுடைய இதுதானா? நீங்க வந்து இதுவே எனக்கு தெரிஞ்ச 5 நிமிஷம் போயிருக்கும் நினைக்க, நீங்க படிச்சதெல்லாம் சொல்றதுக்கு. இதோட இன்னும் நிறைய இருக்கு, பட் இது ரொம்ப பிரீஃப். அதான் போதும் லிஸ்ட் ரொம்ப பெருசா அப்படி ஒரு காமெடி இருக்கலாம். அதே மாதிரி உங்க படிப்பும் பெருசா போயிட்டே இருக்கு. எல்லாமே வந்து படிச்சு இந்த மாதிரி ஆகணும் அப்படின்னு ட்ரீம் இருக்கும் எல்லாருக்கும். ஆனா உங்களுக்கு படிக்கிறதே ட்ரீமா இருந்திருக்கு இல்லையா? ஒவ்வொன்றும் புதுசா அப்படியே படிக்கிறது. யாரை பார்த்து இது வந்து உங்களுக்கு தோணுச்சு? ஏபிஜே அப்துல் கலாம், அவரோட கை குலுக்கிற போட்டோ என் வீட்டில் இருக்கு, என்ன பண்ணான்னு காமிக்கிறேன். ஆமாம், அவரை நான் கல்லூரியிலோட துறைத் தலைவராகவும் அந்த ஆசிரியர், அதாவது வரவேற்பு குழுவில் இருக்கும் பொழுது 2 தடவை எங்கள் கல்லூரிக்கு அவர் வந்திருக்கிறார். வாஜ்பாய் கவர்மெண்ட்டில் அவர் வந்து பிளானிங், அதாவது பர்சனல் செக்ரட்டரி ஃபார் டிஃபென்ஸ் அண்ட் ஆல்சோ
அந்த வானூர் இதெல்லாம் பண்ணுறோம்ல அது சம்மந்தமானது. அதாவது ஐஎஸ்ஆர்ஓ, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், அது சம்மந்தமான ஆலோசகராக இருந்தார். 2வது இடம் வரும்போது ஹி வாஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. அப்படி டைம்லேயும் நாங்கள் வந்து வரவேற்பு குழு தலைவரை எங்கள் ஊரில் இருந்திருக்கிறேன். நல்ல 2 தடவை அவரை பார்த்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. அது ஒரு மோட்டிவ். அதே மாதிரி நிறையா, அதாவது நீங்கள் ஒரு அரங்கத்துக்கு போனீங்கன்னா அரங்கத்தில் யார் வந்து எந்த நிகழ்ச்சி நடத்துகிறாங்களோ அவங்க உங்களை கூப்பிட்டு ஒன்று நீங்களையும் பேசணும்னு சொல்லிட்டு அங்கே ஸ்டேஜில் போய் உட்கார வைக்கணும், இல்லை முன் வரிசையில் உட்கார வைக்கணும். அந்த அளவுக்கு உங்களை தயார்படுத்திட்டு தான் ஒரு கூட்டத்துக்கே போகணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆரம்ப காலத்துலேருந்தே வருது. எந்த இடத்துக்கு போனாலும் அதுக்குரிய ரெகக்னிஷன் கிடைக்கணும். 1900 சீட்டில் உட்காந்துட்டு வரவனா நான் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்தேன் ஆரம்பத்தில் இருந்து. அதனால தான் என்னுடைய உழைப்பு அதிகமாரி போயிடுச்சு. சூப்பர் சார். நீங்க வந்து நல்லா படிச்சிட்டீங்க, இப்போ ஒரு வெல் செட்டில்டா இருக்கீங்க இல்லையா? உங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் அதுக்கு சப்போர்ட்டிவா இருந்துச்சா? கண்டிப்பா. என்னுடைய மனைவி வந்து ஒரு யூனிவர்சிட்டியில முதன்மையார், அதாவது டீன், அவினாசிலிங்கம் டீம் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூருடைய டீனா இருந்தாங்க. ஒரு 7 டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெச்ஓடிக்கு தலைவர் அவளா இருந்தாங்க. அது மாதிரி எங்க பையங்களும் 2 பேரும் அதாவது இன்ஜினியர்ஸ் தான். எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், வெல் செட்டில்டு இன் யுஎஸ்ஏ. அவங்க என்னுடைய மருமகன் 2 பேருமே அதே மாதிரி இன்ஜினியர்ஸ் தான். அதில் அவங்க வந்து எல்லாரும் நல்ல எஜுகேஷன் பேக்ரவுண்டு வந்து எங்களை மேலும் மேலும் மேலே கொண்டு போகிறதுக்கு அது உபயோகப்படுத்து. எஜுகேஷன் பேஸ்ட் அண்ட் ஆல்சோ இன்ஜினியரிங் பேஸ்ட் இல்லையா? இன்ஜினியரிங் பேஸ்ட் இருக்கு. வேர்ல்டு லெவல் ரினியூவல் ஜேர்னல் பூரா எங்கள்கிட்ட இருக்கனால ஆல் ஓவர் த வேர்ல்டு த எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ப்ரொஃபஷனல்ஸ், வெரி ஹை லெவல் ப்ரொஃபஷனல் நோஸ் மீ. எனக்கு தெரியும், அவங்க ஜேர்னல் பப்ளிகேஷன்ஸ்ல ரெஃபரன்ஸ்ல என்ன பண்ணிருப்பாங்க. ஓகே சார், சூப்பர். இப்போ உங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட் எப்போ வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சது? இது வந்து நான் ஊர்ல இருக்கும் பொழுது என்னோட தம்பி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண சொன்னீங்க இந்த வீட்டை இருக்கிறதுல. அது ஆமா. அதுக்கு பிறகு நாங்கள் செட்டில் ஆன பிறகு எனக்கு கோயம்புத்தூர்ல கொஞ்சம் ப்ராப்பர்ட்டிஸ் இருந்தது. அது மாதிரி இங்கேயும் அங்கே இருக்கும்போதே நிறைய வாங்கி போட்டிருந்தேன். அதனால இந்த இடத்துல வந்து அங்கே உள்ள ப்ராப்பர்ட்டிஸ் அப்படி கன்வெர்ட் பண்ணுற மாதிரி கன்வெர்ட் பண்ணி இங்கே லேண்டும் வாங்கி போட்டிருக்கேன், அதுவும் மெயின் ரோட்லேயே. அதனால் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கண்டினியூஸாக இன்னும் கொஞ்சம் வருஷத்துக்கு பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அது யார் யாருக்கு தேவைப்படுதோ அவங்க உபயோகப்படுத்தட்டும் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய ஐடியா. அதன் அடிப்படையில் இப்போ ஒரு கடந்த 4 ஆண்டுகளாக அந்த இது நடத்திக்கிட்டே இருக்கிறேன். வந்த பிறகு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டிஸ் கோயிங் ஸ்டில் இட் கோ. அதாவது எங்களுக்கு அதாவது ஒரு பெரிய ப்ரொஃபஷனில் இருந்து ரிட்டையர்ட் ஆனதுனால ஸோ ஐடியலாக உட்கார முடியாது. அதனால ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி மற்ற எல்லாத்துக்கும் உதவியாகவும் இருக்கும், அதே நேரத்தில் நம்ம ஒரு இதை கட்டிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ நீங்க வந்து எஜுகேஷன் பேஸ்டா வர்க் பண்ணிட்டு இது வந்து ஃபீல்ட் வேற இல்லையா? சோ அது எப்படி இருக்கு அது பாக்கும்போது டிஃபரன்ஸ்? ஏன்னா சிவில் இன்ஜினியரிங் பொறுத்தவரை எவரி காமன் பீப்புள் வில் நோ தட். அது ரொம்ப எளிது பாத்தீங்க. இப்போ நிறைய கான்ட்ராக்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஈவன் சிவில் இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட் இல்லாம கூட நல்ல அனுபவத்தின் அடியில் அருமையா செய்யறாங்க. ஆனா நான் ஒரு இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட் உள்ளவன். நாங்க படிக்கும்போது 5 வருஷம் 4 வருஷம் இல்ல இன்ஜினியரிங். அப்போ சிவில் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக் எல்லாத்தையும் சேர்த்தே படித்தோம். இன்ஜினியரிங் டிராயிங், அதாவது பில்டிங்கினுடைய எல்லா வியூ, பெர்ஸ்பெக்டிவ் வியூ, பிளானு, எலிவேஷன், அதனுடைய எஸ்டிமேட்டு எல்லாமே நாங்களே எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணியிருக்கிறோம் நாங்கள் படிக்கும்போது. அப்போ என்னுடைய இன்ஜினியரிங்கில் ஒரு பகுதி தான் இது. எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஸ்பெஷலைசேஷன், பட் சிவில் இன்ஜினியரிங்கில் ஒரு ப்ரிலிமினரி நாலேஜ் எனக்கு உண்டு. அதன் அடிப்படையில் எனக்கு தெளிவாக ஓரளவுக்கு முடியும். அது மட்டும் இந்த பில்டிங்க்கு வந்து ஒரு பில்டர் வச்சிருக்கேன்னா எலக்ட்ரிக்கல் சிவில் இன்ஜினியர் தான் வச்சிருக்கேன். சாதாரண அதாவது அனுபவம் உள்ள ஒரு அதான் வைக்கல. ஒரு சிவில் இன்ஜினியர் அவருக்கு நல்ல பேசிக் தெரியும், அந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனுடைய ஸ்பெஷாலிட்டியும் தெரியும். அப்போ நான் அவர் கூட அளவளவும் போது எனக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, நான் திங்க் பண்ணுறதை அவர் கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணிடுவார். அதுக்காகவும் இது வந்து செய்கிறேன். இப்போ இந்த சைட் என்ன மாதிரியான ஒர்க்? இதில் வந்து கீழே ஒரு பேங்க் கட்டணும், தமிழ்நாடு கிராம பேங்க். இது கீழப்பாறு பிரான்ச்சை சேர்ந்தது. ஆனா இப்போ வந்து பவர் சத்தத்தில் இருக்கு. அப்போ வந்து நிறைய மக்கள் வந்து கிட்டத்தட்ட அங்க கிட்டத்தட்ட 6500 அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ் இருக்காங்க. அதுல 4500 பேர் கீழப்பாறை சேர்ந்தவங்க. இவங்க 2 கிலோமீட்டர் வேணும்னு வயசானவங்க எல்லாம் முதியோர் உதவித்தொகை மற்ற எத்தனையோ வேலைகளுக்காக அவ்வளவு தூரம் போறாங்க. அப்போ கீழப்பாறு மக்கள் வந்து இங்க பக்கத்துல இருந்தா பரவாயில்லன்னுட்டு அவங்க விண்ணப்பித்தின் பேர்ல பேங்க் அதாவது சர்வீஸ் பீப்புளே என்னை அணுகி இந்த இடத்துல கட்டித்தர முடியுமான்னு கேட்டாங்க. அப்போ நான் கட்டித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்த பிளான் ஸ்பெசிஃபிகேஷன் படி அதெல்லாம் அப்ரூவல் வாங்கிட்டு ஆரம்பிச்சிருக்கேன். வெறும் பேங்க் மட்டும் இருந்தால் இது ஒரு பில்டிங்க்கு வந்து தேவையான அளவுக்கு ஒரு அட்ராக்ஷன் கிடைக்காது அப்படின்ட்டு மேலே கொஞ்சம் கடையும் கட்டி இது பூராமே பாத் அட்டாச்சு, அதாவது பெட்ரூம் மாதிரி. அது நிறைய அஃபீஷியல்ஸ் வந்து நிறைய டிபார்ட்மெண்ட்ல இருந்து வர்றாங்க. அவங்களுக்கு மாதமாக தங்குறதுக்கும்
சேர்ந்து இருக்கட்டும்னா கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் இதில் கட்டுற மாதிரி ஐடியா வச்சிருக்கேன். உங்களுடைய ஓன் லேண்ட் ஓன் ஓன் பில்டிங். லேண்ட் ஓன் பில்டிங். ஓகே ஓகே. ஆமா. அதாவது கட்டிக்கிட்டே இருக்கிறேன், வேணும்னா வாடகைக்கு யாருனாலும் வரட்டும் அப்படி அந்த மாதிரி. பில் பண்ணி ஆமா சேல் பண்றீங்க. சேலே பண்ணல, வாடகைக்கு மட்டும்தான். ஓகே இதுக்கு பின்னால இன்னும் பில்டிங் கட்டலாம் இருக்கு, இன்னும் அங்கே இடங்கள் இருக்கு. ஓகே. அடுத்தடுத்து வெவ்வேறு பில்டிங் வரும், கல்யாண மண்டபம் அது மாதிரி சில இதெல்லாம் இன்னும் பேங்க் பில்டிங்லாம் ஏதாவது கொண்டு வரலாமா. இந்த ஏரியாவை நீங்க டெவலப் பண்ண போறீங்க. ஆமா ஆமா. அதாவது என்னுடைய இடங்கள் நிறைய இருக்கு ரோட்டடியில. ஓகே ஓகே. ஆமா. அதுல அடுத்தடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது நம்மளுடைய 7 வரைக்கும் எங்களே, அது என்னுடைய ஒரு திங்கிங்காக நினைச்சிட்டு இருக்கேன். சூப்பர் சார். மால் எப்போ சார் கட்ட போறீங்க? ஒரு பெரிய ஷாப்பிங் மால். ஷாப்பிங் மால் கட்டணும்னாக்கி இப்போ திருநெல்வேலி மெயின் ரோட்ல இருக்க இடம். ஓகே ஓகே. அதுக்குரிய டைம் வரும்போது என்ன அது மாதிரி ஏதாவது செய்யலாமான்னு கூட திங்க் பண்ணி. அப்போ கூப்பிடுங்க எங்களை. கண்டிப்பா. ஓகே சார். நீங்க இவ்வளவு நாள் வந்து எஜுகேஷன் பேஸ்டா வந்து பிஸியா இருந்தீங்க, இப்போ வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டுக்குள்ள வந்திருக்கீங்க. உங்களுக்கு எப்படி நம்மளுடைய ஐஸ்வர்யம் பிராண்ட் தெரிய வந்துச்சு? ஆரம்பத்தில் அதாவது நிறைய பிராண்டடு ஸ்டீல்ஸ் முழுவதுமே டெஸ்ட் ரிப்போர்ட்டும் வாங்கினேன். அதே நேரத்தில் அதனுடைய அதாவது குவாலிட்டிங்கிறத பற்றி மற்றவங்ககிட்ட கேட்டு ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் அது ஐஸ்வர்யம் வாங்கும் பொழுது அவங்களுடைய டெஸ்ட் ரிப்போர்ட்டும் கேட்டேன், மேனேஜர் கொடுத்தாரு. ஒவ்வொரு தடவையும் எனக்கு இவ்வளோ தேவை, என்ன இதெல்லாம் ஸ்டாக் இருக்கான்னா உடனே இருக்குது அப்படின்னு ஏற்பாடு பண்ணி தயார் பண்ணாங்க. டெஸ்ட் ரிப்போர்ட் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்டராக இருந்தது. அது மட்டும் இல்லை, எந்த பொருள் எத்தனை நண்பர்னு கேட்குறனோ அடுத்த நிமிஷமே நான் உங்களுக்கு உங்கள் சைட்டுக்கு அனுப்பி வச்சிடறேன் அப்படின்னு அனுப்புகிறாங்க. சிலது வந்து கடைகள் இருக்கும்போதுங்க, ஆனால் ஒரு குறிப்பிட்ட பிராண்டு கேட்போம், நம்ம சொல்கிற கம்பி அத்தனை நம்பர் அங்கே இருக்காது, 2 நாள் கழித்து அனுப்புகிறேன்னு சொல்லுவாங்க, இல்லை அடுத்த நாள் சொல்லுவாங்க. இது அப்படி இல்லை, எனக்கு முடிஞ்ச அளவுக்கு சொன்ன உடனே வித்தின் ஒரு 1 ஹவருக்குள்ளே என் சைட்டுக்கு வந்துடுது கம்பி. அந்த அளவுக்கு வந்து அவங்க எனக்கு தயார் பண்ணி விற்கிறனாலையும் அது தரம் நல்லா இருக்கிறனாலையும் ஓரளவுக்கு மற்றவங்கள்ட்ட விசாரிக்கும் பொழுது கிடைச்ச பேக்ரவுண்ட்னாலையும் அதாவது ஃபீட்பேக்னாலையும் நான் இதை தேர்வு பண்ணி இதை செய்யலாம் அப்படின்னு கண்டினியூஸாக வாங்கிட்டு இருக்கேன். சூப்பர் சூப்பர் சார். அப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, நிறைய இடம் இருக்கு, நிறைய பில்டிங் கட்ட போறோம். அப்ப எல்லா பில்டிங்லயும் நம்ம ஐஸ்வர்யம் அந்த மாதிரி தான் இருக்கும், கண்டிப்பா இருக்கும். அப்ப நிறைய இடத்துக்கு நாங்க வர வேண்டியது இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தாராளமா நான் இன்வைட் பண்ணுவேன் சார். சூப்பர் சார். உங்களுக்கும் நம்மளுக்குமான அந்த ரிலேஷன்ஷிப் வந்து இன்னும் நிறைய பில்ட் ஆகிறதுக்கு இப்பவே கங்க்ராட்ஸ் சொல்லிக்கலாம். ஓகே சார். இப்போ உங்களை மாதிரி படிக்கணும், இல்ல உங்களை மாதிரி வந்து இந்த மாதிரிலாம் என்னோட பேருக்கு பின்னாடி இவ்வளவு படிப்பு வரணும், நான் என்ன பண்ணணும் சார்? இல்ல முயற்சி தான். அதாவது மேலும் மேலும் தன்னை வந்து உயர்த்தி கொள்ளணும்னு ஒரு ஆசிரியரா பயனால நிற்கும் பொழுது தன்னை முதல்ல உயர்த்திக்கணும். பையனை பொறுத்தவரை என்ன நினைக்கணும்னா, இவற்றை படிக்கிறதுக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அந்த பையனுக்கு தோணணும். அப்போ நம்மளுடைய குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி அண்ட் எஜுகேஷன் லெவலில் ரொம்ப ஹையாக போகணும். அப்போ தான் இந்த மாதிரிலாம் ஆளை படிக்க முடியாது. அப்போ இவர்கிட்ட படிக்கணும்னா நம்ம நாளைக்கு யார்ட்டையும் சொல்லிக்க இவரோட ஸ்டூடெண்ட்னு சொல்லி காமிக்கலாம். ஆமாம், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உண்டாக்கணும்னா நம்ம அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணணும். அதுதான் என்னுடைய முதல்ல ஆரம்ப காலத்துலேருந்தே எனக்கு ஒரு அரிச்சு மாதிரி இருந்தது. அதனால தான் அப்படி பண்ணேன். சரி சார். இப்போ உங்களுக்கு வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸை நீங்க மீட் பண்ணிருப்பீங்க இல்லையா, நீங்க வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான அவங்களா இல்ல ஒரு ஜாலியான கேரக்டர்? இல்ல, நான் வந்து ரொம்ப ஜாலியான கேரக்டர் கிடையாது. அதாவது எப்படின்னாக்கி இல்ல பயங்களுக்கு அதாவது என்னை நீ முன்னுதாரணம் கூட எடுத்துக்கோ, நான் என்ன மாதிரி பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவன், அது சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் இதுன்னு ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து வந்தவன். ஆனா நோக்கம், அதாவது எதிர்கால சிந்தனை இப்படித்தான் ஆணுன்னு இருக்கும் இல்லையா, அதை நோக்கி போயிட்டு இருக்கேன். அந்த குவாலிட்டி உங்கள்கிட்ட எதிர்பார்க்கணும். ஏன்னா உங்கள் அப்பா அம்மா வந்து உன்னை என்ன நம்பிக்கையோட இங்கே கல்லூரிக்கு, அதுவும் பொறியியல் கல்லூரிக்கு அனுப்பி வச்சுருக்காங்களோ அது நிறைவேறணும். ஒரு கல்லூரி ஸ்டூடெண்ட் வந்து வெளியே போகும்பொழுது அவன் ஃபஸ்ட்டில் தேவை கேரக்டர், பிறகு ஹையர் லெவல் எஜுகேஷன், பிறகு ஜாப் சான்சஸ். அவன் எங்கே போனாலும் அவனை வேலை கொடுக்கக்கூடிய அளவுக்கு தரமாக உள்ளதாக இருக்கணும். அப்போ தான் எனக்கு பெருமை. ஆமாம், அது வந்து நீங்கள் நிறைவேற்றணும்னு நான் எதிர்பார்க்குறேன். அதனால் நான் என்ன செய்வேன்னா, உங்களுக்கு நிறைய அசைன்மெண்ட் கொடுப்பேன், நிறைய டெஸ்ட் கொடுப்பேன், நிறைய பண்ணுவேன், மற்றவங்களோட அதிகம் படிக்க வைப்பேன். அப்போ உங்களுக்கு சிரமமாக தான் இருக்கும். அப்போ இவர் என்ன இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்காரு, நம்மளை கஷ்டப்படுறாரு அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆனால் அந்த கல்லூரி விட்டு வெளியே போகும்போது அதை நீ உணர்வேன், இவற்றை நான் படித்ததுனால இந்த மாதிரி ஆகிருக்கிறேன் அப்படிங்கிற உணர்வு உனக்கு வரும்ல, அதுதான் எனக்கு தேவை. சூப்பர் சார். அந்த எண்ணத்தில் தான் அதை நான் பண்ணுறேன்னு சொல்லுவேன். அந்த ஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து உனக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இல்லையா? ஆமாம். அதாவது சிரமப்படாமல் எதுவும் கிடைக்காது. அதாவது முயற்சி தன் திருவினை ஆக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி அது இல்லாம முயற்சியின்மை பூத்தி விடும் இல்லையா? அதனால படிக்கிற காலத்தை படிக்கணும். அதாவது பேரண்ட்ஸுடைய ஆம்பிஷன் என்னவோ அதை உன்னுடைய திறமையை கொண்டு வளர்த்து காமிச்சு அவங்களுக்கு பெருமை தேடி கொடுக்கணும். அப்போ நீ ஹார்ட் ஒர்க் பண்ணணும். சாதாரணமாக இருந்தால் முடியவும் முடியாது. ஏன்னா அந்த அந்தந்த ஏஜ்களில் உனக்கு நிறைய கற்பனைகள் இருக்கும், அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு எண்ணம் இருக்கும். ஆனால் எஜுகேஷன் பேக்ரவுண்டு வச்சுக்கிட்டு உன்னுடைய ஆசைகளை பூரா நிறைவேற்று. அதாவது அந்த கல்வியினுடைய தரம் உங்கள்கிட்ட அதிகம் இருந்து வச்சுக்க, நீ நினைக்கிற அத்தனையும் அவனை தேடி வந்துடும். இப்போ நீங்க வந்து ஒரு விவசாய குடும்பத்துல இருந்தானே வந்தேன். அப்ப நீங்க தான் வீட்ல ஃபர்ஸ்ட் படிச்ச ஒரு முதல் பையன்.
அதாவது இந்த ஊருடைய ஃபர்ஸ்ட் இன்ஜினியரிங் கிராஜுவேட்டு. சூப்பர். ஆமாம். அதை எங்கள் அப்பா வந்து படிக்கும் போனால் நீ எத்தனை வருஷம் வேணாலும் படி, என்ன படிப்பு வேணாலும் படி, வருஷம் முழுவதும் அதாவது வாழ்நாள் முழுவதும் படி, நான் பணம் அனுப்புகிறேன். ஒன்றை நம்பி வயலில் கிட்டத்தட்ட 25 பேர் தினமும் உழைக்கிறாங்க அப்படிங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கோ, எது வேணாலும் படி, நான் பணம் அனுப்பிக்கிட்டே இருக்கேன்னு எங்கள் ஐயா சொன்னார், எங்கள் அப்பா. அப்போ அந்த உணர்வு வந்து எனக்கு ஊட்டினது அப்படி தான். அப்போ கிளாஸில் இருக்கும்போது எந்த பையனும் என்கிட்ட பேசணும்னு நினச்சாலே இவங்ககிட்ட அனாவசியமாக கெட்ட பழக்கம் பக்கத்துக்கு வர மாட்டேன். ஸ்மோக்கிங் ஹேபிட் விட்டுருவான், விலைக்கு ஓடிடுவான். அந்த மாதிரி அதாவது எப்படின்னா இவங்ககிட்ட போனால் ஒழுக்கமாக பேசினா மட்டும்தான் அவங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க முடியும். சூப்பர் சார், கிரேட். இப்போ நீங்க வந்து உங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு ஏதாவது ஒரு அட்வைஸ் கொடுக்கணும் அப்படின்னா அது என்னவா இருக்கும்? இல்லை, முழுக்க ஹார்ட் ஒர்க் தான். அதாவது உங்களுக்கு எந்த துறை பிடிக்குமோ அந்த துறையில் மேக்சிமம், அதாவது மற்ற அனைவரும் உங்களை திரும்பி பார்க்குற அளவுக்கு அச்சீவ் பண்ணி காமிச்சிடணும். ஆமாம், இது இப்போ ஆர்ட்ஸு, சயின்ஸு, இன்ஜினியரிங், மெடிசின், லான்லாம் இருக்கு இல்லையா, எல்லா துறையும் நல்ல துறை. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று ஒன்று பிடிக்கும் பார்த்துங்க, அந்த துறையில் இருக்கணும். அது மாதிரி இன்ஜினியரிங்கில் வந்து எலக்ட்ரிக்கல் நல்லா இருக்குது, எலக்ட்ரானிக்ஸ் நல்லா இருக்குது, கம்ப்யூட்டர் சயின்ஸ்லாம் அப்படி கிடையாது. எல்லா இன்ஜினியரிங்க்கும் அதுக்குரிய மகத்துவம் இருக்குது. எந்த இன்ஜினியரிங் எடுத்துக்கலையோ அந்த இன்ஜினியரிங்கிற ப்ரொஃபஷனில் ஹையஸ்ட் லெவல் போயிடணும். இது மட்டுமே திங்கிங்காக வச்சுக்கணும். அதனால் பேரண்ட்ஸோட கம்பல்சனாலேயோ எதனாலேயோ நீங்கள் ஒரு துறை எடுக்காதுங்க, உங்களுடைய விருப்பத்துக்கு வந்து ஒரு துறை எடுக்க, ஆனால் சாதிச்சு காமிச்சிருங்க. இதுதான் நான் சொல்லணும்னு விரும்புகிறேன். சூப்பர் சார், கிரேட். தேங்க்யூ ஸோ மச் உங்களை மீட் பண்ணது. தேங்க்யூ. டிஆர்பி அன்பழகன் பிஏஎம்எஸ்சி. என்ன பண்ணுறேன்னு பார்த்துட்டு இருக்கீங்களா? அவங்க விசிட்டிங் கார்டு கொடுத்தாங்களா, சரி அவங்க போகிற வரைக்கும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு வாசிக்க ஆரம்பிச்சிருக்கேன். இது வரைக்கும் டாக்டர் பி அன்பழகன் பிஇஎம்எஸ்சி இன்ஜினியரிங் இது வரைக்கும் தாங்க எனக்கு தெரியுது. அதுக்கப்புறம் என்ன எழுதுறதுக்கிட்டே தெரியல. இதை படிக்கிறதுக்கே நான் மறுபடியும் ஸ்கூலுக்கு போகணும் போல. ஸோ அந்த அளவுக்கு சார் வந்து படிச்சிருக்காங்க. ஸோ இவங்களை இன்னைக்கு மீட் பண்ணல வந்து எனக்கு ரொம்பவே ஹாப்பி. எஜுகேஷன் ரிலேட்டட் நாங்கள் நிறைய பேசினோம். அது புரிஞ்சுதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு எனக்கு ஆன்சர் இல்லை, பட் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இது நம்ம ஏரியா எபிசோடில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரீத்திகா. என்றென்றும் ஐஸ்வர்யம், எங்கெங்கும் ஐஸ்வர்யம். பை பை, டேக் கேர். அதே தம்பியா? ஆசை தம்பி. புரியல. ஆசை தம்பி. ஆசை தம்பியா? அப்ப ஆசையா நம்ம தம்பிக்கு ஒரு பேர் வைக்கணுமே. இப்ப என்ன பேர் வைக்கலாம்? ஆசை தம்பினே வச்சிடலாமே அப்படின்னு வச்சுட்டாங்களோ? பழைய சாப்பாட்டுக்கு தொட்டுக்கு என்ன சாப்பிடுவீங்க? அது பழைய சாப்பாடு கீரை, வெண்டைக்காய். கஞ்சில கீரையா? கிளம்புங்க, இல்லாட்டி நாளைக்கு காலைல வர நான் படிச்சுட்டே தான் இருப்பேன்.